திருவாக்கும் செய்கருமம் கைக்குட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானை காதலால் குப்போர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். ஜோதிடம் சார்ந்தும் வாஸ்து சார்ந்தும் எண்கணிதம் சார்ந்தும் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் எந்த மாதிரியான தொழிலை செய்யும்போது எந்த மாதிரியான பாதிப்புகள் அவர்களுக்கு வருது, எந்த மாதிரியான தொழிலை செஞ்சால் இவர்களுடைய கர்மா கழியுது, எந்த கோயிலுக்கு போனால் இவங்களுக்கு வளர்ச்சி இருக்குது, எந்த கோயிலுக்கு போய் ஒரு வருஷமாக போயும் எந்த ஒரு பலனும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்க ஜாதக ரீதியாக இந்த விஷயத்தை செஞ்சால் தான் அவங்க சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது அதை தான் செய்யணும். இந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நியூமராலஜி, எண் கணிதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஒவ்வொருத்தருடைய மொபைல் நம்பர் வேலை செய்யுமா, ஒவ்வொருத்தருடைய வாகன எண் வேலை செய்யுமா, ஒருத்தருடைய பெயர் எண்கணிதப்படி நியூமராலஜி படி வைக்கும்போது அது வேலை செய்யுமா, அடுத்து ஒரு மொபைலில் போடுற பாஸ்வேர்டு வேலை செய்யுமா, ஒருத்தர் பயன்படுத்துகிற கூகுள் பே, ஃபோன்பே, ஏடிஎம் பின் வேலை செய்யுமா, வேலை செய்யும். நான் ஃபஸ்ட்டு ஒரு கால் வருதுன்னும் போது அந்த மொபைல் நம்பரை கவனிச்சுட்டு தான் நான் பேசுவேன். எடுத்ததுமே சார் என்ன சார் கேள்வி, திருமணம் பார்க்கணுமா பொருத்தம் பார்க்கணுமா, எப்படி சார் சொல்கிறீங்க, தான் உங்களுடைய 2வது நம்பர் பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்னும் எடுத்ததுமே சார் என்ன சார் பசங்களுக்கு ஏதாவது கேள்வியா சார், அவங்க கடைசி நம்பர் பாதிக்கப்பட்டிருக்கோம். எடுத்து சார் உங்களுக்கு ஃபோன் அட்டன் பண்ண நம்பரை பார்க்காம எந்த ஃபோனும் அட்டன் பண்ண மாட்டேன். பார்த்ததுமே சொல்லுவேன் சார் உங்களுக்கு வேலை தொழில் தானே சார் கேள்வி அப்படின்னா, அதுக்கு தானே சார் அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க. ஆமாம் சார் எப்படி சார் சொல்கிறீங்க, உங்கள் நம்பரில் இருக்குது சார் விஷயம். ஸோ ஓகே. அடுத்து ஒருத்தர் வாகனத்தை கொண்டாந்து ஆஃபீஸ் முன்னால் நிறுத்திட்டு உள்ளே வரார். வாகனம் என்ன கவனிச்சிட்டேன். உள்ளே வந்ததுமே நான் கேட்குறேன் சார் என்ன, அதாவது அவருக்கு முன்னாலே ஒரு 2 கிளைண்ட் இருக்காங்க, 2 பேருக்கு பார்த்து முடிச்சுட்டு அவர் உள்ளே வந்ததும் நான் கேட்குறேன் சார் உங்களுக்கு ஒரே ஒரு அதாவது நான் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகம் அப்புறம் பார்க்கலாம், அதுக்கு முன்னால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அது இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டில் யாருக்கு லவ் மேரேஜ், யாருக்கு 2 கல்யாணம், ஏதாவது ஒன்று நான் எதிர்பார்த்தேன். மேபி லவ் மேரேஜ் இருக்கோ இல்லை 2 கல்யாணம் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். சார் எனக்கு லவ் மேரேஜ், எங்கள் அப்பாவுக்கு 2 கல்யாணம், அது எப்படி சார் ஜாதகத்தை கையில் வாங்கிறதுக்கு முன்னே சொல்கிறீங்க. அவர் வண்டியை நிறுத்தும் போதே நான் கவனிச்சிட்டேன், அவருடைய நம்பர் 07 அப்படின்னு வாங்கியிருக்கார். அப்போ அது இங்கே திருமண வாழ்க்கையை பாதிக்கும், பிரிவினையை கொடுக்கும். அப்போ இன்றைக்கி நீங்கள் கணவன் மனைவி லவ் மேரேஜ் பண்ணீங்க, லவ் பண்ணி தான் பண்ணீங்க, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்களா, இல்லை சார் ஒற்றுமையாக இல்லை. அப்போ இந்த நம்பர் உங்களுக்கு வேலை செய்யுது சார், 07 அப்படின்றது உங்களுக்கு வேலை செய்யுது. அந்த 7னா கேதுன்னு பேர், கேதுனா செப்பரேஷன், பிரிக்கிற கிரகம், மன விரக்தி, கேதுனா மன விரக்தி, நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கேன் சார், ஏன் லவ் பண்ணி ஏன்டா மேரேஜ் பண்ணணும்னு தோணுது. அப்போது ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இது வேலை செய்யும். அப்போது இவர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னும் போது இவர்கள் அதே போல் மொபைல் நம்பரில் உங்கள் 2 பேருடைய நம்பரும் 4 நம்பர் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். உங்கள் ஃபுல் நம்பர் எனக்கு தேவையில்லை, ஃபஸ்ட்டு 4 நம்பர் சொல்லுங்கள், அதில் 2வது 2 நம்பர் தவறுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த 2வது 2 நம்பருமே 2 பேருடைய நம்பர்லேயே தவறு. அது நான் உங்களுக்கு தெரியும் சார் இது நம்பர் தப்போ ரைட்டோ, நீங்கள் சொல்கிறீங்க தப்புன்னா நான் எப்படி அது தப்புன்னு ஏற்றுக்கிறது. எடுத்து காட்டும், புக்கு எடுத்து காட்டும், படிங்க. இந்த 2 நம்பர் தானே நீங்கள் சொன்னீங்க, 38 தானே, 9742, அதாவது 97 அப்புறம் 38ன்னு ஒரு நம்பர் வருது, அப்போ 38 தப்பு தானே, எடுத்து படித்து பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். அப்படின்னும் போது இவர்கள் நல்ல திறமையானவர்கள் தான். ஆனால் இவர்களுக்கு 2ஆம் இடம்ன்றது தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம் நிறைய பிரச்சனை, 2வது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை. அப்படின்னும் போது நல்ல ஒரு மொபைல் நம்பரை இவங்க பயன்படுத்தும் போது அவர்கள் கணவன் மனைவி அந்யோன்யன்றது வருது, பொருளாதாரன்றது நல்லாவே குடும்பத்துக்கு வருது. இல்லை 3ஆம் இடம் தொழில் ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு, 3ஆம் இடத்துல ஒரு 00ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 9742 00ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 3வது இடம் தொழில் ஸ்தானம். அப்போ இவர்களுக்கு நிரந்தரமான வேலை இல்லை, நிரந்தரமான தொழில் இல்லை, திருப்திகரமான வேலை தொழில் கிடையாது. அதுவும் நல்லா இருக்குது. 4வது 2 டிஜிட் சரியில்லைன்னா ப்ராப்பர்ட்டி, இவர்களுடைய சொத்து சரியில்லை. அப்படின்னும் போது எந்த இடத்துல எந்த எண் வந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு கிளைண்ட்டு டெல்லி, ஒரு கிளைண்ட்டு அவர் ஒரு சாஃப்ட்வேர் ஆஃபீஸ் கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறாரு. அவருக்கு நம்பர் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அந்த நம்பர் பெங்களூர் தான் கிடைக்குது. அவர் அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி அந்த ஒரு நம்பர் 1.25 லட்ச ரூபா ஒரு நம்பர் வாங்கிட்டு போகிறாரு. 40,000 ரூபா கோயம்புத்தூரில் ஒருத்தர், திருப்பூரில் ஒருத்தர் 30,000 ரூபா, 4,000 இருக்குது, 40,000 இருக்குது, 4 லட்சத்தில் இருக்குது. ஒரே ஒரு நம்பர் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இது எங்களுடைய டீம், நான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்ல முடியாது, எங்கள் டீம் எல்லாருமே சேர்ந்து செட் பண்ணி இந்த இடத்துல இந்த நம்பர் வந்தால் இந்த வேலையை செய்யும், இந்த இடத்துல இந்த நம்பர் வந்தால் இது இப்படி பண்ணணும்னு சொல்லி பொறுமையாக 15 நாள் உட்காந்து எங்கள் டீமெல்லாம் சேர்ந்து செட் பண்ணி ஒரு நம்பரை நெட்வொர்க்கில் ஜென்ரேட் பண்ணி வாங்குகிறோம். 30 லட்ச ரூபா ஒரு நம்பர். என்ன சார் விளையாடுறீங்க, ஸ்டால் போட்டுன்னு ஃப்ரீயாக நம்பர் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. 1. 2வது சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி கூட ஒரு 40,000 ஆகட்டும், 50,000 ஆகட்டும், இல்லை 1 லட்ச ரூபா கூட ஆகட்டும். அது என்ன 30 லட்சம், 30,000மா 30 லட்சமா, 30 லட்ச ரூபா. 30 லட்ச ரூபா கொடுத்து அந்த நம்பர் என்ன வேலை செய்யுது.
1000 கோடி ரூபாய் அவருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. சொத்து வந்து 1000 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி. கோயம்புத்தூர் அவர் பேரை சொல்லக்கூடாது, மிகப்பெரிய கோடீஸ்வரர். 1000 கோடி ரூபாய் சொத்து. அந்த சொத்து இருக்குதுன்றதுக்காக கேட்ட இடத்துல எல்லாம் கடன் கொடுத்துட்டாங்க. அதான் 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, 150 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் பண்ணிட்டார் இவர். சரி, அப்போ 150 கோடி ரூபா பிஸ்னஸ் அது இது செஞ்சு அதில் லாஸ், இதில் செஞ்சு அதை போடலாமா இதை போடலாமா எல்லாம் 150 கோடி ரூபா லாஸ் பண்ணிட்டார். 1000 கோடி ரூபா சொத்து இருக்குது. அந்த சொத்தை விற்று இது கடனை கட்டலான்னா சொத்தில் வில்லங்கம் இருக்குது, சொத்தில் வந்து பிரச்சனை. 1000 கோடி ரூபாய் சொத்தை நம்பி எல்லாம் கடன் கொடுத்துட்டாங்க 150 கோடி. இன்றைக்கி 150 கோடி ரூபாய் கடனை கழிக்க முடியல. அப்படின்னும் போது இந்த நம்பரை மட்டுமே அவருக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்து இந்த நம்பரை நெட்வொர்க்கில் வந்து புதுசாக இப்படி ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி வரதுக்கு 30 லட்ச ரூபா. அந்த நம்பர் வந்து வேலை நடந்துச்சுன்னா நடந்துச்சு. 150 கோடி ரூபாய் கடனுக்கு கேஸ் முடிஞ்சிச்சு. அந்த சொத்தை விற்று இன்றைக்கி 150 கோடி ரூபாய் கடனை கழிச்சுட்டு இன்றைக்கி வந்து அவருக்கு அதே 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. எல்லாம் அது வந்து அப்படியே மல்டிப்ளை, அதாவது ப்ரைஸ் வந்து இன்றைக்கி அந்த இடத்துல வந்து ஏறிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அப்படின்னும் போது 150 கோடி ரூபாய் கடன் கழிஞ்சிருச்சு இந்த நம்பர் வந்ததுக்கு அப்புறம். ஸோ என்ன சார் நம்பர் மாதிரியா இருக்குது? நான் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தருடைய நம்பரும் நான் எழுதி வச்சுருக்கேன். ஒருத்தருக்கு ஒரு நம்பரை கொடுக்குறேன்னா அதை எழுதி வச்சுருக்கேன் ப்ரூஃபோட. ஏன்னா அந்த நம்பர் போனதுக்கப்புறம் அவங்க வந்து ரிசல்ட் சொல்லணும். இது வந்து நம்பர் போயிட்டு ஒரு 3 மாதம் கழித்து நடந்துச்சு, 6 மாதம், அந்த விஷயம்லாம் கிடையாது. இந்த நம்பர் அவங்க கைக்கு போன 15 நாளில் ரிசல்ட் தெரியணும். நண்பர் ஒருத்தர் அப்போ அவர் வந்துட்டு வாஸ்து பார்த்துட்ருக்காரு, நெருங்கிய நண்பர் ஒருத்தர். அவர் வந்து அவருக்கு வந்து வாஸ்து அப்பாயின்மெண்ட்டே இல்லை. இன்றைக்கி பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த நம்பர் வாங்கினதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 அப்பாயின்மெண்ட்டு, ஒரு அப்பாயின்மெண்ட்டு இல்லை மிஞ்சி போனால் 2 அப்பாயின்மெண்ட்டு டெய்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்கார். அப்போது டெய்லி வந்து இன்றைக்கி வருமானன்றது 10,000 20,000 சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அப்போ டெய்லி 10,000 20,000 யோசிச்சு பாருங்களேன். இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்துட்டு காரு, அதாவது நம்பர் வாங்கி 15 நாளில் வந்து எர்டிகா கார் புக் பண்ணுறாரு. சார் இந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க சார். அதாவது இதை வந்து ஒரு சிலர் வந்து குறையாக சொன்னாங்க. ஒரு நம்பர் போய் வேலை செய்யுமா என்னையா பேசிகிட்டு இருக்குன்ற மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதை படித்து பார்த்துட்டு அவர் ஃபோன் பண்ணி, எனக்கு நான் கவனிக்கல, ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் அது இந்த மாதிரி போட்டிருக்காங்க, நீங்கள் எதுவும் நினைக்க, நான் கவனிக்கலைங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் சார் இப்போ நான் கார் புக் பண்ணுறேன், என்ன கலரில் எடுக்கலாம், சீட் கவர் என்ன கலரில் போடலாம், என்ன நம்பர் எடுக்கலாம், எல்லாமே கொண்டு கேட்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் நடக்குது. ஒருத்தருக்கு வந்துட்டு திருமணமாக்கி 4 வருஷம் குழந்தை இல்லை. ஸோ அவருக்கு வந்து ஒரு நம்பர் வந்து 64 ஒரு இடத்துல வர்ற மாதிரியும் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது 64 வர மாதிரி வச்சு கொடுக்குறோம். வச்சு கொடுத்து 15-16 நாளில் வந்துட்டு பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்கிறாரு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் கிளினிக்கில் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோன்ட்டு. என்ன சார் நீங்கள் விளையாடுறீங்க? கன்சீவ் ஆனால் 1 மாதம் 2 மாதம் முன்னாலே கன்சீவ் ஆகணும். நீங்கள் நம்பர் வாங்கி 15 நாளில் ரிசல்ட் சொல்கிறீங்க அப்படின்னும் போது மேபி ஆயிருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு இந்த நம்பர் கைக்கு வந்ததுக்கப்புறம் தான், இல்லை இந்த காலகட்டத்தில் கைக்கு இந்த நம்பர் வரும்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணி தான் அந்த குழந்தைய அவங்களுக்கு கொடுத்துருக்கு. நம்பர் எனக்கு என்ன விஷயம், அந்த நம்பர் 4 வருஷமாக குழந்தை இல்லை, நான் கொடுத்த நம்பரை அவர் பயன்படுத்தின 15 நாளில் ரிசல்ட் அவ்வளோதான். அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வீட்டில் செக் பண்ணிட்டோம் பாசிட்டிவ், நாங்கள் போய் கிளினிக்கில் செக் பண்ணுறோம். இப்போ நார்மலாக மந்த்லி செக்கப் போயிட்டுருக்கு. இப்போது அதே போல் ஒருத்தருக்கு வந்துட்டு 10 வருஷமாக டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்குது ஒரு பொண்ணு. சொந்த ஊர்லேயும் கேஸ் போட்டுருச்சு, அவங்க வாழ்ந்த ஊர்லேயும் 2 இடத்துல கேஸ், வரதட்சணை கேஸை போட்டுருச்சு. ஸோ 2 இடத்துலையும் போய் கேஸ் அட்டன் பண்ணிட்டுருக்காரு இவர். 10 வருஷமாக இந்த பொண்ணு டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேங்குது. சரி வந்து கூட வாழுனா அதையும் நான் வாழ மாட்டேன், கூட டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேன், இப்படி போயிட்டு இருந்தது. நம்பர் வாங்கி கொடுத்து ஒரே ஒரு 20 நாள் அவர் பயன்படுத்தியிருப்பார். அந்த பொண்ணு எப்போ வந்துச்சுன்னு இவருக்கு தெரில. இவர் வச்சிருக்காரு இல்லையா ஒரு லாயரு, இவர் வச்சிருக்கிற லாயர்கிட்ட வந்துட்டு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்து எங்கெங்கே கையெழுத்து வேணுமோ வாங்கிக்கோங்க, நான் திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கேட்ட இடத்துல எல்லாம் சைன் பண்ணிட்டு போயிடுச்சு. ஆனால் சொல்லியிருக்காரு இன்னும் ஒரே ஒரு நாள் நீங்கள் கோர்ட்டுக்கு மட்டும் வந்து சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு ஃபோன் பண்ணி இவருடைய கிளைண்ட்டுக்கு அந்த லாயர் சொல்கிறாரு, ஏப்பா அந்த பொண்ணு வந்து கையெழுத்து போட்டு போயிடுச்சுப்பா அப்படின்னு. மிராக்கிள் இதெல்லாம் அவருக்கு. 10 வருஷமாக போராட்டமான வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஸோ அது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அதே போல் இன்னொரு பையன் வந்துட்டு தெரிஞ்ச பையன், ஒரு பையன், அதாவது நான் வந்து ஒரு கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக படித்த பையன். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ வகையில் ஒரு சொந்தக்கார பையன். அவன் வந்து நல்லா ஜாலியாக என்கிட்ட நெருங்கி பேசுவான். அந்த பையன்கிட்ட நான் சொல்கிறேன், அந்த பையன் வந்து என்கிட்ட சொல்லுவான், சார் அந்த சொந்தக்கார பொண்ணு தான், ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கான், அது அந்த பொண்ணுக்கும் தெரியும், ஆனால் அந்த பொண்ணு நான் கட்டிக்கவே மாட்டேன் சொந்தத்தில் அப்படின்னலாம் சொல்லிட்டு இருந்துச்சு. இவனுக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் நம்பர் ஏன்டா வச்சிருக்கா, ஒரு பாசிட்டிவ் நம்பர் வாங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர், அது சும்மா சிம்பிள் 4,000-4,500 நம்பர் எடுத்து கொடுத்தேன். அதை பயன்படுத்தின ஒரு 15-20 நாள்லேயே அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது லவ் பண்ண, அதாவது இவன் வந்து ஒரே ஒரு மெசேஜ் டார்லிங்னு போட்டான். இது வரைக்கும் போடுறதுக்கு பயம் அவனுக்கு.
அந்த மெசேஜை பார்த்துட்டு இதை சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ, ஆனால் அதுக்கு முன்னாலே அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தத்திலே வேணான்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனை வந்து மெசேஜ் போட்டதுமே அந்த பொண்ணு சொல்லுது இதை சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் மனசு மாறி இப்போ இன்றைக்கி திருமணம் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் கார் வாங்கினோம், இன்றைக்கி வீடியோ கட்டுற பிளான் இல்லை, வீடு கட்டிகிட்டு இருக்கான். எல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் அவன் வாழ்க்கையில். சார் இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது சார், நான் கார் வாங்கணும்னான்னு எதிர்பார்க்கல சார், நான் வந்து வீடு கட்டுவேன்னா இதெல்லாம் பிளானே இல்லை சார், எனக்கு இந்த பொண்ணே வந்து லவ் பண்ணுற பொண்ணே கல்யாணம் பண்ணுறதெல்லாம் வரமே சார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய மிராக்கிள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு விஷயமா இன்றைக்கி முதல்ல வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா சொல்கிற மக்களுக்கு சொல்கிறேன்னா அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பேன். என்னுடைய வந்து ஒரு பைக் நம்பரில் ஆரம்பிச்சது என்னுடைய வாழ்க்கை. இன்றைக்கி வந்துட்டு நிற்க நேரம் இல்லாமல், சாப்பிட தூங்க நேரம் இல்லாமல், ஆஃபீஸில் இருக்கிறதுல மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 30 நாளில் வந்துட்டு 5 நாள் கூட என்னால் என்னுடைய ஆஃபீஸில் இருக்க முடியாது. எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக அப்பாயின்மெண்ட்ஸு. ஸோ ட்ராவலிங்கில் இருக்கேன். அப்போ பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு. அப்போ இந்த எண் வேலை செய்யுமா? 100% வேலை செய்யும். வண்டி நம்பர் வேலை செய்யுமா? ஒரு வண்டி எடுக்கிறோம் சார், 1.5 லட்ச ரூபா எல்லாம் பைக் இல்லை. இன்றைக்கி ஒரு 2000 ரூபா கொடுத்து ஒரு நம்பர் வாங்குறதுல என்ன கஷ்டம்? ஒரு 1200 ரூபா 2000 ரூபா கொடுக்குறதுல. ஒரு 40 லட்ச ரூபா காரு தேவையில்ல, 10 லட்ச ரூபா காரு ஒரு 15000 ரூபா கொடுத்து ஒரு நம்பர் வாங்குறதுல ஏன் கஷ்டம்? அந்த கார் வந்து இப்போ நான் வாங்கியிருக்க பைக் ஆகட்டும், நான் வாங்கியிருக்க கார் ஆகட்டும் சார், ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இல்லை, சின்ன ஒரு விபத்து கிடையாது. அப்படின்னும் போது இந்த எண் அந்த வேலையை செய்யுதுன்னு சொல்கிறான், இந்த எண் வருமானத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறான், இந்த எண் தொழிலை கொடுக்குதுன்னு சொல்கிறான். அப்போ 100% ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும் அப்படின்னும் போது உங்களுடைய மொபைல் நம்பர்லேருந்து, உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர்லேருந்து, மொபைலில் போடுற பாஸ்வேர்ட்லேருந்து நல்ல நம்பரை பயன்படுத்துங்க, மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு சார் எனக்கு ஒரு மொபைல் நம்பர் வேணும் சார், என்ன செய்யலாம்? என்னுடைய நம்பர் வந்து இங்கே கீழே டிஸ்பிளேயில் வரும், அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க, பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் சார் நான் நேரில் வரமா, திருநெல்வேலியில் இருக்கேன், தேவையில்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க, இந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் போடுங்க, பாருங்கள். மிகப்பெரிய செல்வ வளர்ச்சி அடைஞ்சு மிகப்பெரிய நல்ல ஒரு பொருளாதார வாழ்க்கையை வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.